ஏன்டா இந்த புத்தகத்தை வாங்கினேன் அப்படிதான் இருந்தது இந்த புத்தகம் வாங்கினது. வேலராமமூர்த்தி சார் எழுதின குருவியாட்டம். இந்த புத்தகம் உண்மையிலே பாத்தீங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேலராமமூர்த்தி சார் மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கை இதுல போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வேலராமமூர்த்தி சாரை நீங்க சினிமாலையும் சீரியல்ஸ்லயும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா அவர் எவ்வளவு பெரிய ரைட்டருங்கிறது நிறைய பேருக்கு இங்க தெரியாது. அவரோட குற்ற பரம்பரை நாவல் அப்படிங்கிறது, அந்த நாவலை இன்னைய வரைக்கும் படமாக்குறதுக்காக ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. வேலராமமூர்த்தி சாரோட கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சினிமா துறையில ஒரு பாரதி ராஜாவோ அதே மாதிரி புத்தகங்கள்னு வந்துட்டு அப்படின்னா, அதுவும் கிராமப்புற சப்ஜெக்ட் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா, கண்டிப்பா வேலராமமூர்த்தியை தவிர்த்து வேற ஆளும் இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவரோட கதைகள் ரத்தமும் சதையுமா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் ஸ்கெட்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம மனசை விட்டு நீங்காது. இந்த அளவுக்கான ஒரு அற்புதமான நாவல் தான் சொல்லணும் வேலராமமூர்த்தி சாரோட. அதுக்கு பிறகு அவரோட அரியனாச்சிங்கிற நாவலும் பாத்தீங்கன்னா நான் அதுக்கு பிறகு வாங்கி படிச்சேன். அதுவுமே வேற லெவல்ல இருந்தது. அவரோட நாவலுக்கு பிறகு நான் மற்ற புத்தகங்கள் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்களை ரொம்ப நாள் ஆச்சு வேலராமமூர்த்தி சாரோட புத்தகங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஏன்னா நான் ஒவ்வொரு புக் ஃபேர்களுக்கும் ட்ரை பண்ணுவேன். எனக்கு புக் ஃபேர் போறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போயிட்டேன். அமேசான்லயே நான் என்ன பண்ணிட்டேன், குருவியாட்டம் இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த கதை பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல ரணசிங்கங்கிற ஒரு கேரக்டர் ஆங்கிலேயருக்கு போராடி இருப்பாரு. அவங்கள ஆங்கிலேயர்கள் அங்க ஊர்ல இருக்க விஷமங்கள் மூலியமா பிளான் பண்ணி அவரை கொண்டிருப்பாங்க. அப்படி பிளான் பண்ணி கொன்னும் அவரோட ரணசிங்கத்தோட தங்கச்சியான மாயழகியும் அவரோட பையனான துரைசிங்கத்தையும் பாத்தீங்கன்னா மலேசியா தீவுல நாடு கடத்திருப்பாங்க. அவங்க 20-25 வருஷம் கழிச்சு எப்படி பழிவாங்க போறாங்க அப்படிங்கறதான் இந்த குருவியாட்டத்தோட கதை. சரிடா, கதை நல்லா இருக்கான்னு கேட்டா கதை கடைசி வரைக்கும் நல்லா தான் இருக்கு. என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, முன்னோரிலேயே சொல்லியிருந்த சார் இவர் கதை எழுதின காலம் சினிமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்க ஸ்டேஜ் அப்படிங்கக்குள்ள சினிமா வேலைகள்னு சொல்லிட்டு இவருக்கு அதிகம் வர்றதுனால இதை சரிவர எழுத முடியல. அதனால அவசரமா முடிக்கப்பட்ட கதை தான் இந்த குருவியாட்டம். ஏன்னா இங்க ஒரு முத்தரசன் செவந்திங்கிற கேரக்டர்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. ஆனா அந்த கேரக்டர்லாம் முடிக்காமலே பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எட்டு காடை போட்டு முற்றணும்னு சொல்லி முடிச்சு போடுவாங்க. இது படிக்கவளோ பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்தது. ஸ்டார்டிங்ல இந்த புத்தகம் சின்னதா இருக்கே, இதை வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு நான் பெருசா சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஒரே ஒரு விஷயத்தினாலதான் அந்த முடிவு பொசுக்கணும் முடிஞ்சிச்சு. அதாவது எப்படின்னா 50 பக்கத்துக்கு எழுத வேண்டிய விஷயங்கள் வெறும் 5 பக்கத்துல அந்த முடிவுங்கிறது அமைஞ்சிருச்சு. நீங்க இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த புத்தகத்துல இவ்வளவு பெரிய குளறுபடி இருக்கு அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது